இந்த ஊரின் வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் இங்கே உள்ள மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செய்து வருகின்ற பெரிய சென்னை வாழ் இந்திராக உறவுமுறை மகமை பரிவாளன் தலைவர் அண்ணன் சவுந்தரவண்டியன் அவர்களே, அதே போல கடம்பூர் இந்திராக உறவுமுறை தலைவர் அண்ணன் அருண்குமார், இவங்கெல்லாம் அவங்க மூலமாக தான் அவங்க இன்னைக்கு தஞ்சாவூரில் ஒரு வளர்ச்சி தமிழ்நாடுன்னு நம்ம சுத்தமிட்டிருக்காங்க கல்வி தந்தையாக இவங்களெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி ஒரு இணைப்பு பாடம்னா எப்படி பிரிக்க முடியாத அளவுக்கு அவங்கள பற்றி சொன்ன நான் சொன்ன யார்கிட்டையும் உள்ள மைனஸை பற்றியே பேச மாட்டாங்க. எல்லாருக்கையும் ப்ளஸ் என்ன குணம் நல்ல குணங்கள் இருக்கோ அதை பற்றி சொல்லும் போது அவங்கள பற்றி ஒரு இமேஜ் ஒன்று நல்ல இமேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவரை பற்றி நான் சொல்றேன்னா எனக்கு 15 வயசு, நான் 8 முடிச்சு 2 பேருமா செய்தோம். அந்த சொன்னார் அண்ணாச்சி, அவர் 10 பேர் இங்கே பேசும்போது தலைமை ஆசிரியர் நினைக்கிறேன் ஜெயக்குமார் பேசும்போது சொன்னார் அவரை பற்றி இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை. இப்போ நான் மேடையில் இன்னைக்கு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கேன்னா என்னுடைய வளர்ச்சியில் அரசியல் வளர்ச்சியில முக்கிய பங்கு அவருக்கு தான் உண்டு என்பதை நான் தினத்தில் தெளிவோடு முதல்ல சீட்டுக்கு எவ்வளோ போட்டி இருந்துச்சு என்ன இருந்துச்சு இந்த சீட் அண்ணாதிமுக அம்மாட்ட போய் சீட்டு வாங்குறதுங்கிறது லேசான காரியம் இல்லை. அதுக்கு என்னென்ன வழியில் யாரை பார்க்கணும்னு சத்தம் இல்லாமல் சாதனை படைக்கின்ற ஆற்றல் இருக்குன்னா சத்தம் இல்லாமல் சாதனை படைக்கின்ற ஒரே மனிதன் காரணம் தொழில் அப்படியே போன போலன்னு சொல்லுவாங்க. இருப்பாரு அமைதியாக இருப்பார், எங்கே போவாங்க யாரை பேசுவாங்க பேசிட்டு வந்தோம். இப்போ நம்மளும் சொல்லுவோம் ஒரு காரியம் சொல்றேன்னா நீங்கள் சொன்னீங்களா செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா அது அப்படி பிரச்சனை இருக்காது. ஒரு வார்த்தை தலைவரா நீங்கள் சொன்னது பேசி முடிஞ்சு. அதுக்கு மேலே என்ன நிறைய செஞ்சுருப்பார் சொல்லியிருப்பார். இந்த முதல் முறையில் வேட்பாளர் பட்டியலில் இது யாருக்கும் தெரியாது. கட்சியில் அவர் அரசியல்வாதியாக கிடையாது, எல்லாம் அரசியல் தொடர்பு உண்டா கிடையாது, அரசியல் ரொம்ப நாட்டம் உண்டா கிடையாது. எனக்காக நண்பன் என்ற ஒரு நண்பனுக்கு இலக்கணம் என்று சொன்னால் இனிமேல் இந்த ஜென்மத்தில் அவரை தவிர யாரும் பார்க்கணும். அதையும் தாண்டி அந்த முதல் வாட்டி 3 பேர் பட்டியலில் எனக்கு பேர் போகணும்னா இங்கே ஒரு பெரிய தொழில் இருக்கு. ஒரு 10 மாவட்டத்தை அவரெல்லாம் பார்த்தாரு. அவர்கிட்ட போய் 2 வார்த்தை, அதுலேயும் நடக்க 2 வார்த்தை. இவர் வேறு உள்ள போய் இவர் போனால் அம்மா இவர் அங்கேயே இருப்பாங்க. இவருடைய அரசு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு உள்ள சமுதாய சூழ்நிலையில் இவர் பேர் போய் இவரை செலக்ஷன் பண்ணி அம்மா வேட்பாளர் கொடுத்தாதான் நம்ம தொகுதி மக்கள் எல்லா சமுதாயம் நல்லா இருப்பாங்கன்ட்டு 2 வார்த்தை மட்டும் சொல்லி என்னுடைய பெயரே பட்டியலில் இணைந்திருக்கு. அவ்வளோதான்.